அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆனி மாத ராசி பலனை நாம் பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு, 7இல் சனி, 8இல் செவ்வாய், 10இல் சூரியன், புதன், லாபஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், விரய ராசியில் கேது பகவான் இருக்கிறார். உடல் நலனை பொறுத்தவரை கவனமாக இருத்தல் வேண்டும். ஏனென்றால் 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். கலத்திரகாரகன் 7இல் இருப்பதால் கணவன் மனைவி இருவருக்குமே உடல்நலக் குறைவு உண்டாகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் தீர விசாரித்து பிறகு முடிவு செய்தல் வேண்டும். பிறருக்கு கடன் கொடுப்பதும் வாங்குதலும் கூடாது. பிறருக்கு ஜாமீன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கணவன் மனைவியிடையே ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவுகள் வரக்கூடும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். வருமானத்தை விட செலவுகள் தான் அதிகரிக்கும். லாபஸ்தான குரு சுக்கிரன் சாதகமாக இருந்தால் கூட ஒரு பக்கம் வரவு, மறுபக்கம் செலவு. திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். சக ஊழியர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். வெளியூர் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். தங்களுக்கு வெளி மாநிலங்கள் மற்றும் அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்கள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தல் நல்லது. சனி பாதகமாக இருப்பதால் உழைப்புக்கேற்ற கூலி கிடைக்காது. சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். கலைத்துறையை பொறுத்தவரை கலைத்துறை சம்பந்தப்பட்ட கிரகம் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் கலைத்துறை அன்பர்களுக்கு பொருளாதார வளம் பெறும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக அயல் மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். தயாரிப்பாளர்களுக்கு பல தயாரிப்புக்கு தேவையான பண உதவிகள் தாராளமாக கிடைக்கும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு தங்களுக்கு உண்டு. மாணவியர்கள் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். பரிசு பாராட்டுதல்களை பெறலாம். விவசாயத்துறை அன்பர்களுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். மற்றபடி பெண்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள். சிலருக்கு அறுவை சிகிச்சை போன்றவை வரலாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது சற்று கவனமாக இருங்கள். தினமும் கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். திருக்குறளும் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.